வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ 19/6/2025க்கான டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 18/6/2025க்கான டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளை கெஸிங் பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நம்மளுக்கு கெஸிங் குரூப் இருக்குன்பா. கெஸிங் குரூப் பார்த்தீங்கன்னா டெலகிராம் சேனலில் இருக்குது. டெலகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து மெயின் சேனலோட லிங்கு. உங்களுக்கு கெஸிங் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் 300 கட்டுற மாதிரி இருக்குன்பா. 300 கட்டினீங்க அப்படின்னா 4 ஷோவுக்கும் சேர்த்து 30 நாளைக்கு வந்து கெஸிங் கிடைக்கும். வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெலிகிராம் சேனல் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து சேட் பண்ணுங்கள். நம்மளுக்கு கெஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் தான் இருக்குது, யூடியூப்பில் கிடையாது. இன்றைக்கி 1 மணிக்கு ரிசல்ட் பார்த்திங்கன்னா 767. இந்த 767க்கு பார்த்திங்கன்னா 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு, போர்டு வைஸாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. 76 அப்படின்னு நம்ம ஒரு செட்டு கொடுத்துருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா 76 அப்படின்றது ஏபி வந்து பாஸ் ஆகிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம இங்கேயும் கொடுத்துருக்கோம், ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்க 2 செட்டில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஒரு அற்புதமான வெற்றி, ஒரு மாசான வெற்றி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 767 அப்படின்றதுக்கு இங்கே பார்த்திங்கன்னா 796 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டபுள்ஸில் வந்ததுனால ஜஸ்ட் மிஸ் ஆகிருக்கு. இது நீங்கள் எப்படி வேணாலும் கணக்கில் எடுத்துக்கலாம். ஏபியாக இருக்கட்டும், பிசியாக இருக்கட்டும், எப்படி வேணாலும் கணக்கில் எடுத்துக்கலாம். நல்ல ஒரு கனெக்ட் ஆகிருக்கு, ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 76 இதுலேயும் கனெக்ட் ஆகிருக்கு, ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு ஆல் போர்டு மெயினாக ஆல் போர்டு பார்த்திங்கன்னா 7, 6 2 நம்பருமே கொடுத்துருக்கோம். 2 நம்பருமே பாஸ் ஆகிருக்கு. ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு. நீங்கள் 7ஆம் நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, 6ஆம் நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, 2 நம்பருமே பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றியை கொடுத்துருக்கு. 2 நம்பரையும் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபுல் பாக்ஸ் அப்படியே ஃபுல்லாக வந்து வெற்றி எடுத்துருக்கோம். ஃபுல்லாக ஆல் போர்டு வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டபுள்ஸில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி 1 மணிக்கு வந்து 7ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிருக்கு. 1 மணிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 1 மணிக்கு ஒரு மாசான வெற்றி எடுத்திருக்கோம். நம்மளுக்கு போர்டு வைஸாக வெற்றி கிடச்சிருக்கு. 2 செட்டும் வெற்றி கிடச்சிருக்கு. பாக்ஸில் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஆல் போர்டு பார்த்திங்கன்னா 2 நம்பருமே பாஸ் ஆகிருக்கு. ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்னு ஒரு மாசான வெற்றி. அடுத்து பார்த்திங்கன்னா 549. இந்த 549 பார்த்திங்கன்னா 5-4 2 நம்பர் கிடச்சிருக்கு. ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. நம்மளுக்கு 2 போர்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் அப்படியே மாறி வந்திருக்கு. 5-4 4ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடச்சிருந்தது அப்படின்னா நல்ல ஒரு ஃபுல் பாக்ஸ் வெற்றி எடுத்துருக்கலாம். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. 905 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அதே பாக்ஸை ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்கோம். அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஏசியில் கனெக்ட் ஆகி ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. ஏசியில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு, ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்கு. மெயினாக பார்த்திங்கன்னா ஆல் போர்டை டார்கெட் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்ததில் நம்மளுக்கு ஆல் போர்டு வெற்றி கொடுத்துருக்குன்பா. 6 மணிக்கும் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி. அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 838. இந்த 838க்கு பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் ஏ போர்டில் போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. 3ஆம் நம்பரும் கிடச்சிருக்கு. அதே போர்டில் கிடச்சதுனால நம்ம வந்து பிரித்து கொடுக்காம விட்டுருப்போம். ஒரே போர்ட்லேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்து நம்மளுக்கு அந்த நம்பரை சேர்த்து கொடுக்காம விட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மற்ற இதுலேயும் கனெக்ட் ஆகலை. ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா மெயினாக 8ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. 8ஆம் நம்பரை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2 போர்டு வந்து வெற்றி எடுத்துக்கலாம். ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்பா, மாசான வெற்றி. இதுலேயும் பார்த்திங்கன்னா நம்ம டபுள்ஸில் 8ஆம் நம்பர் வந்து டபுள்ஸில் எதிர்பார்த்து கொடுத்துருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 டபுள்ஸ் வந்திருக்கு. 2 டபுள்ஸுமே நம்ம எதிர்பார்த்த மாதிரி உள்ளே வந்திருக்கு. ரொம்பவே சூப்பராக அற்புதமான வெற்றி கொடுத்துருக்கு. 8 மணியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாசான வெற்றி எடுத்துருக்கணும்பா. அடுத்து பாருங்கள் 19/6/2025க்கான டிஎல்ஆர்டிக்கான கெஸிங் நம்பர் பாருங்கள். 1 மணிக்கான கெஸிங் நம்பர் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 60, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 57, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 39. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். அதில் பாருங்கள் 65, 67, 63, 05, 07, 03. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 6505. பாக்ஸ் நம்பர் கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 653, 659, 673, 679, 053, 079. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 653, 073. ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 57. 57லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்போ உங்கள் கெஸிங் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 6 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 59, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 12, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4, 6. ஏபிபிசி ஏசிக்கான கெஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 51, 52, 91, 92, 14, 24. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 51, 52.
பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 514 516 524 526 914 926. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 514 526. ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 59. 59லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்கள் கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 மணி. 8 மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 2 5, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 3, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 8 4. ஏபிபிசி ஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க. அதில் பாருங்கள் 2 1 2 3 5 1 5 3 5 4 2 4. ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா 2 3 5 3. பாக்ஸ் நம்பர் கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 1 8 2 1 4 2 3 8 2 3 4 5 1 8 5 3 4. ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 2 1 8 5 3 4. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 1 3. 1 3லேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது உங்கள் கேசிங் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். மெயினாக ஆல் போர்டை டார்கெட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 5 7 7 9 9 3 3 அப்படின்னு டபுள்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் 3 ஷோவும் சேர்த்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஷோவில் ஸ்ட்ராங்காக பட்டால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கன்பா. சரி ஓகேன்பா, அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.